ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டான்ஜிட் கோ அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இபி டிபார்ட்மெண்ட்டோட அஃபிஷியல் அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக நம்ம இபி பில் கட்டிக்கலாம். அதே போல் இபி பில் எவ்வளோங்கிற டீட்டெயில்ஸும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதாவது கரண்ட் பில் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் யாருக்கு வேணாலும் சரி நீங்கள் இபி பில் கட்டலாம். அதே போல் யாரோட இபி பில்லாக இருக்கட்டும் நீங்கள் தெரிஞ்சு பார்த்துக்க முடியும். அதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் பயனாக இருக்குது. இந்த அப்ளிகேஷன் கடந்த 12ஆம் தேதி தான் தமிழ்நாடு அரசு அஃபிஷியலாக ஒரு அப்ளிகேஷனாக உருவாக்கி ப்ளே ஸ்டோரில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ எல்லோரும் பயன்படுத்தி பார்க்கலாம். ஏற்கனவே சில பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இபி பில் கட்டத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருந்தது. அந்த வெப்சைட்டை தான் ஒரு அப்ளிகேஷனாக உருவாக்கி எல்லோரும் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அப்ளிகேஷனாக உருவாக்கி ப்ளே ஸ்டோரில் வெளியிட்டிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ண ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு TANGED கொஞ்சம் இடைவெளி விட்டு கோ அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி CO அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். 2வது இருக்கிற இந்த அப்ளிகேஷன் தான். இது அஃபிஷியல் அப்ளிகேஷன். லோகோ பார்த்துங்க. இந்த அப்ளிகேஷனில் நிறைய வசதிகள் இருக்குது. அதை பற்றி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது உங்கள்கிட்ட உங்களோட சீரியல் நம்பர் கேட்கும். அதாவது சர்வீஸ் நம்பர் கேட்கும். அந்த சர்வீஸ் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இபி சர்வீஸ் நம்பரு. உதாரணத்துக்கு உங்களோட சர்வீஸ் நம்பர் 11 நம்பர் அல்லது 12 நம்பராக இருக்கலாம். நிறைய பேருக்கு அவங்களோட சர்வீஸ் நம்பர் 3 நம்பர் அல்லது 4 நம்பர் நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது தப்பு. அவங்களோட சர்வீஸ் நம்பர் 11 நம்பர் அல்லது 12 நம்பராக இருக்கலாம். அதை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். உங்களோட நம்பர் தெரிலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களோட இபி பில்லில் பார்த்தீங்கன்னா அதில் நம்பர் இருக்கும். அப்படின்னு அந்த இபி பில்லில் உங்கள் நம்பரை கண்டுபிடிக்க முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் பார்த்துக்க முடியும். அதுவும் கவர்மெண்ட்டோட வெப்சைட் தான். நான் அதை உங்களுக்கு கடைசியாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய 11 நம்பர் அல்லது 12 நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா, என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவான்னு கேட்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 4 டிஜிட்டல் நம்பர் கேட்கும். உதாரணத்துக்கு இப்போ நான் டிஜிட்டல் நம்பர் கொடுத்து ஓப்பன் பண்ணல. அது என்னென்னா அப்ளிகேஷனோட லாக் பண்ணுறது. ஸோ 4 டிஜிட்டல் நம்பர் கொடுத்து அப்ளிகேஷன் லாக் போட்டுக்குங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி டிஸ்பிளேயில் வரும். இந்த வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குயிப்புங்கிறத கிளிக் பண்ணி இதில் சர்வீஸ் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணி யாரோட சர்வீஸ் நம்பராக இருக்கட்டும் நீங்கள் ரொம்ப சுலபமாக கட்டிக்க முடியும். இபி பில் கட்டிக்க முடியும். உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு சர்வீஸ் நம்பர் என்ட்ரு பண்ணுறேன். 06. இது திருச்சியோட கோடு. அடுத்து எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய இபி ஆஃபீஸ், எங்கள் ஊரில் இபி ஆஃபீஸ் இல்லை. ஸோ பக்கத்தூரோட இபி ஆஃபீஸ் நம்பர் என்ட்ரு பண்ணுறேன். அடுத்து எங்கள் ஊரோட இபி நம்பர் என்ட்ரு பண்ணுறேன். அடுத்து எங்கள் வீட்டோட இபி நம்பர் என்ட்ரு பண்ணுறேன். செக்குன்னு கொடுக்குறேன். என்னோடய பேர் கரெக்டாக இருக்குது. ஸோ கன்ஃபார்முங்கிறது கொடுக்குறேன். உங்கள் பேர் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பேர் இருந்துச்சுன்னா கன்ஃபார்முங்கிறது கொடுக்கலாம். இப்போ எங்களுக்கு 950 ரூபா இபி பில் வந்திருக்கு. ஸோ சூஸ் பேமெண்ட்டுங்கிறது கொடுக்குறேன். கிரெடிட் கார்டா டெபிட் கார்டான்னு சொல்லிட்டு கேட்குது. இதில் HDFC பேங்க்கும் IOB பேங்க் மட்டும்தான் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டை வச்சு நம்ம பணம் கட்ட முடியும். மற்றதெல்லாம் நெட் பேங்கிங் மூலமாக தான். மற்ற பேங்க் உள்ளவங்கலாம் நெட் பேங்கிங் மூலமாக தான் நம்ம பணம் கட்ட முடியும். நெட் பேங்கிங் அக்கௌண்ட் இருந்தவங்க இதை பயன்படுத்தி உங்கள் எந்த பேங்க்கோ அந்த பேங்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணி லாகின் பண்ணி பே பண்ணிக்கலாம். அதாவது பேமெண்ட் பணம் கட்டிக்கலாம். அடுத்ததில் மை பில்ஸுங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கரண்ட் பில் வந்திருக்குங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் எத்தனை சர்வீஸ் நம்பர் வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். மை கன்சூமரை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண எல்லா அக்கௌண்ட்டுமே அதில் வரும். எக்ஸ்ட்ரா அக்கௌண்ட் ஆட் பண்ணதுக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா சர்வீஸ் நம்பர் கேட்கும். அந்த சர்வீஸ் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணி ரொம்ப சுலபமாக ஆட் பண்ணிக்க முடியும். அதோட கரண்ட் பில்லே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது. இபி பில் எவ்வளோங்கிற டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அந்த நேம்லேயே நீங்கள் கிளிக் பண்ணினாலே போதும். மை ட்ரான்சாக்ஷனில் எவ்வளோ டீட்டெயில்ஸுங்கிற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சிடும். சரி, மை யூசேஜில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட இபி பில் எவ்வளோ வந்திருக்குங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததில் பார்க்க வேண்டிய என்னென்னா, அந்த 11 நம்பர் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் போய்ட்டுங்க. உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ரௌசர்லேயும் சரி கூகுள் சர்ச் போய்ட்டு TNEPன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் கிடைக்கும். இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் தான். இதில் மேலே பார்த்தீங்கன்னா நோ யுவர் சர்வீஸ் நம்பர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணணும்.
இதில் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் தி ரீஜன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் எந்த ஏரியாங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். சென்னையா, மதுரையா, திருச்சியான்னு. நான் திருச்சி செலக்ட் பண்ணுறேன். 06 என்னோடய கோடு. அதை வந்து தனியாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கணும். அதே போல் நீங்களும் எழுதி வச்சுங்க. ரெண்டாவது என்னென்னா, எந்த ஏரியாங்கிறத வந்து செலக்ட் பண்ண சொல்லும். உங்கள் ஊரில் வந்து இபி ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இதில் வந்து லிஸ்ட்டில் இருக்கும். அல்லது உங்கள் ஊரில் இபி ஆஃபீஸ் இல்லைன்னா பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய இபி ஆஃபீஸ் வந்து காட்டும். நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. உதாரணத்துக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து இபி ஆஃபீஸ் இல்லை. ஸோ நான் பக்கத்து ஊரில் வந்து செலக்ட் பண்ணுறேன். என்ட்ரு கொடுக்குறேன். அடுத்து வந்து உங்கள் ஊரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் வந்து திருச்சியில் வந்து காரையூர்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து மறுபடியும் இப்போ காரையூருங்கிறத வந்து செலக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 2 நம்பர் வந்து திருச்சியோட கோடு. அடுத்து வந்து காரையூர், இது வந்து இபி ஆஃபீஸ் நம்பரு. அடுத்து வந்து மறுபடியும் காரையூர், அது வந்து லோக்கல் நம்பரு. அல்லது வேறு வில்லேஜ்னால் வேறு வில்லேஜுக்கு வந்து அந்த கோடு வந்து வேறு கோடு மாறும். ஃபஸ்ட் இருக்கக்கூடிய 2 நம்பரு, அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு 3 நம்பரு, மறுபடியும் ஒரு 3 நம்பரு, 8 நம்பரு. இந்த 8 நம்பர் மட்டும் எடுத்துகிட்டு அடுத்து உங்களோட சர்வீஸ் நம்பர் ஒரு 3 நம்பர். இதை வந்து உங்கள் சர்வீஸ் நம்பர் வந்து கடைசியாக போடணும். 8311 அல்லது உங்கள் சர்வீஸ் நம்பர் 4னா 8412. ரொம்ப சுலபமாக அந்த 12 நம்பரை எடுத்து நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அக்கௌண்ட் வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் ஓப்பன் பண்ணுறதாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அல்லது லாகின்ங்கிறது இங்கேயே கிளிக் பண்ணி நியூ யூசருங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப சுலபமாக வந்து எக்ஸிட்டிங் சர்வீஸ் கனெக்ஷனுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி என்டர் கொடுக்கணும். செலக்ட் சொல்லும்போது தான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு புரியலாம் அல்லது புரியாமல் இருக்கலாம். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து புரியும். இப்போ திருச்சிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். சரி, திருச்சிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். சர்வீஸ் நம்பர் ஏற்கனவே வந்து இதில் 06 இருக்குது. ஸோ வந்து மிச்சம் இருக்கக்கூடிய 10 நம்பரை வந்து இதில் வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிங்கனாலே போதும். செக் டீட்டெயில்ஸுனால் அதில் வந்து நம்ம என்ட்ரு பண்ணோட நம்பர் கொடுத்துருக்கூடிய அதில் இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து காட்டும். அந்த அட்ரஸ் வந்து ஓகேவான்னு கேட்கும். அப்படி ஓகே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகேங்கிறது கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப சுலபமாக வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சுலபம் தான். சொல்லும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கலாம். ஆனால் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இதில் வேறு எதுவும் செட்டிங் எடுத்து ஒன்றும் கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. பில் கால்குலேட்டர் இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து யூனிட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கனாலே போதும். எவ்வளோ கரண்ட் பில்லுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அது வந்து தெரிஞ்சுக்கிறது. வேறு ஒன்றும் இதில் ஒன்றும் கஷ்டமான வேலைகள் கிடையாது. இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. மறக்காமல் நம்மளோட A to Z ஆந்திராய்டு பெட்டி அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணிங்க. அது ஆந்திரா டிப்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் பயனாக இருக்குது. மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி, யூடியூப் சேனலோட பேர் வந்து ஆந்திராய்டு பெட்டி கடை. நான் வேணால் காட்டுறேன் பாருங்கள். யூடியூப்பில் போய்ட்டு ஆண்ட்ராய்டு பெட்டி கடை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் ஃபஸ்ட்டே காட்டும். இதில் வந்து சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், சப்ஸ்கிரைப் ஆகிடும். ஓகே பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.